இப்போ இந்த கேக்கை வந்து நான் ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறேன். அப்போ தான் வந்து நமக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். என்னடா உன் தந்தையில் ஒரு பீஸ் எங்கே போச்சு? இதெல்லாம் வந்து சின்ன சின்ன பீஸஸாக போட்டு வச்சுருக்கேன். இப்போ நம்ம போகிறப்பெல்லாம் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ப்ளெயின் கேக் வந்து எப்போ வேணாலும் சாப்பிட்லாம்ல. நம்ம க்ரீமை விட நமக்கு வந்து ப்ளெயின் கேக் வந்து இது நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போ அடுத்தது நம்ம வந்து க்ரீம் பண்ண போகிறோம். அதுக்கு நான் இன்றைக்கி வந்து தேவையான பொருள்லாம் எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம பட்டர் உள்ளே சேர்த்துட்டு நல்லா பீட் ஆனதுக்கப்புறமா இங்கே லாக் ரிலீஸ் பண்ணுவோம். போட்டாச்சா? நல்லா இந்த மாதிரி சாஃப்டாக ஃப்ளஃபியாக வந்திருக்கு. இப்போ இதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பவுடர் பண்ண சர்க்கரை சேர்த்து நம்ம வந்து மிக்ஸ் பண்ண போகிறோம். அப்பப்போ கொஞ்சம் பாலும் சேர்த்துக்க போகிறேன், அந்த டெக்ஸ்சரை வந்து சரி பண்ணுறதுக்காக. இதை வந்து அப்படியே நம்ம வந்து கொஞ்சம் பிரித்து வைக்கிறேன். அப்போ தான் நம்ம வந்து கலர் கொடுக்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம வந்து க்ரீம் வந்து இப்படி நிற்கணும், விழக்கூடாது. அப்போ தான் வந்து நம்ம அப்ளை பண்ணும்போது கரெக்டாக இருக்கும். ரொம்ப சாஃப்டாகவும் இருந்துடக்கூடாது. ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் பிங்க் சேர்த்துக்கிறேன். எல்லாம் கான்ட்ராஸ்ட்டாக கொடுத்தா தான் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். அதனால் நான் வந்து க்ரீன் இல்லைனா வந்து டீல் கொடுக்கலாம். நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுருந்த கேக் வந்து ஓரளவுக்கு சில்லாக இருக்குது. இப்போ அப்படியே எடுத்து நம்ம வந்து அசம்பிள் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நடுவில் இந்த பிங்க்கை கொடுக்க போகிறேன். நடுவில் ரொம்பலாம் வைக்கல, கம்மியாக தான் வைக்கிறேன்.